கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம செய்தியின் தலைப்பு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க கடவோம் என்று ஒரு வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அதை நாம் தலைப்பாக வைத்திருக்கிறோம். அந்த வசனம் படியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். பார்த்தீங்களா? மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். இந்த தெளிந்த புத்தி எப்படி? தெளிந்த புத்தி என்றால் என்ன? இந்த தெளிந்த புத்தியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பது குறித்து தான் இந்த நாளில் நம்முடைய செய்தியாக இருக்கும். கடந்த வாரத்தில் நம்ம விழித்து இருப்பது குறித்து பார்த்தோம். எப்படி விழித்திருக்க வேண்டும், விழித்திருப்பதுன்னா என்ன என்பதை குறித்தெல்லாம் அநேக வார்த்தைகள் மூலமாக பார்த்தோம். விழித்திருப்பது என்றால் நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், அந்த சிந்தையிலே ஏதாவது சிறிய பாவங்கள் வரும்போதே நாம் அதை முளையிலே எடுத்து போட வேண்டும் என்பதாக நாம் பார்த்தோம். இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக யூதாஸ் காரியோத், பண ஆசை அவருடைய இருதயத்திலே இருந்தது. அந்த பண ஆசை யாக்கோபில் நம்ம படித்தது போல அது பூரணமாகும்போது அங்கே சாத்தான் முதலாவது இருதயத்திலே கிரியை செய்கிறான். அதன் பிறகு அவனுடைய இருதயத்துக்குள்ளே புகுந்து அவன் அந்த காட்டி கொடுக்கிற வேலையை செய்து அதற்குரிய உண்டான அந்த பணத்தை பெற்றுக்கொடுக்கிறான். ஆனால் அந்த யூதாஸ் காரியத்தினுடைய முடிவு மிகவும் மோசமான ஒரு முடிவாக இருந்தது. இது நாம் எல்லாரும் அறிவோம். கடந்த வாரத்தில் நாம் அநேக வார்த்தைகள் மூலமாக இந்த தெளிந்த புத்தி, விழித்திருப்பது என்பது குறித்த காரியத்தை நாம் பார்த்தோம். அப்படியே பிரசங்கி 10:1 நம்ம படிக்கும்போது அங்கே சொற்ப மதியினம் பேர் பெற்றவனையே கூட விழச் செய்யும் என்று நாம் படித்தோம். சிறிய ஒரு மதியினம் ரொம்ப பேர் பெற்றவனை கூட அங்கே பாவத்தில் விழ செய்துவிடும் என்று அநேக காரியங்களை பார்த்தோம். செய்திகள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளில் கூட அநேக பொய்யான போதனைகள் கலந்து கொடுக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் நாம் அதிகமாக ஆராய்ந்து பார்த்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற காரியத்தை நாம் போன வாரத்திலே பார்த்தோம். அதை கேட்காதவர்கள் தயவு செய்து அதை கேளுங்கள். இன்றைக்கு நாம் தெளிந்த புத்தி என்பது குறித்து பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:6 ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல. அப்படி என்றால் ஆகையால் என்று சொல்லும்போது அதற்கு முன்பதாக வருகின்ற காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது அதற்கு மேல் வசனங்களில் அது எந்த சூழ்நிலையிலே அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றியும் அப்பொழுது நடக்கப் போகிற பெரிய அழிவு, அதற்கு முன்பதாக பெரிய அழிவு, இப்பொழுது இருக்கிற இந்த உலகம்
ஒரு அக்கினியினாலே அழிக்கப்பட போகிறது, பெரிய அழிவுகள் வரப்போகிறது என்பதை குறித்து பேசிக்கொண்டு இந்த வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல. மற்றவர்கள் என்றால் யாரை அடையாளப்படுத்துகிறது? உலகத்தார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தவறான போதனைகளை பின்பற்றி கொண்டிருக்கிற பெயர் கிறிஸ்தவ சபையார் கூட அப்படிப்பட்ட ஒரு உணர்வில்லாதவர்களாக வரப்போகிற பெரிய அழிவை குறித்து நாம் பேச போனால் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பாரம்பரிய போதனைகளில் ஒரு கடமையாக ஆலயத்துக்கு போய் வந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இந்த மற்றவர்கள் என்ற லிஸ்டில் வருகிறார்கள். உலகத்தார், அந்த பாரம்பரிய போதனைகளில் இருக்கிறவர்கள் கூட தூங்குகிறது போல ஒரு அதிக இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு வைராக்கியம் காட்டாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு, இதைத்தான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். விழித்து கொண்டிருந்து தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அப்போது இந்த தெளிந்தவர்களாய் இருப்பது என்றால் எப்படி? இந்த நாளில் நாம் பார்க்கலாம். இதே மாதிரியான வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூட, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இங்கேயும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது கூட இந்த இப்போ இருக்கிற இந்த உலகம் முடிவு அழிவை குறித்து பேசிக்கொண்டு தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்படியே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூட தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்று அது கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த தெளிந்த புத்தி என்றால் என்ன? தெளிந்த புத்தி அநேக வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. தெளிந்த புத்தி உடையவர்களாய் இருங்கள். அப்படி என்றால் எந்த ஒரு காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, எது சரி எது தவறு, வேதத்தின்படி எப்படி செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நாம் வேதத்தை தெரிந்து உணர்ந்து கொள்வது தான், அந்த ஒரு அறிவு தான் தெளிந்த புத்தி. வேதத்தின்படி எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நாம் உணர்ந்து கொண்டு இருப்பது தான் அந்த தெளிந்த புத்தி. இந்த தெளிந்த புத்தி, இந்த ஞானம் என்று சொல்லப்படுகிறதனுடைய மேன்மை, அதனுடைய வேல்யூ என்று கூட சொல்லலாம். அதனுடைய மேன்மை எவ்வளவு பெரிது என்று யோபு புஸ்தகத்தில் நாம் அநேக காரியங்களை படிக்கிறோம். அங்கே யோபு புஸ்தகத்தில் இந்த புத்தி ஞானம் இவைகளை பற்றி சொல்லும்போது 28ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், யோபு 28:12 ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது என்று ஒரு கேள்வி போல அங்கே கேட்கப்படுகிறது. ஞானம் கண்டெடுக்கப்படுகிற எங்கே, புத்தி விளைகிற இடம் எது? 13ஆம் வசனம், அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறது இல்லை.
பார்த்தீங்களா? அதனுடைய விலை மனுஷர்களுக்கு தெரியாதான். பாருங்கள், அது இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே கூட இல்லை. பார்த்தீங்களா? இப்போ இருக்கிற இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அந்த ஞானம் புத்தி இல்லைங்கிறது வேதம். அப்போ எப்படி அதை கண்டுபிடிப்பது? அடுத்த 14ஆம் வசனத்தில் நாம் தொடர்ந்து அதை இந்த வசனங்களிலே பார்க்கும்போது ஆழமான சமுத்திரம் சொல்லுகிறது, என்னிடம் அந்த ஞானம் புத்தி இல்லை. அப்படியே தங்கம் வெள்ளி கொடுத்து அதை வாங்க முடியாது. அப்படியே ஒப்பீரின் தங்கம் விலையேறப்பட்ட கோமேதகமும் இந்திரநீல கல்லும் அதற்கு ஈடல்ல. அந்த ஞானம் புத்தி எவ்வளோ மேன்மையானது! தங்கம் வெள்ளி விலையேறப்பட்ட கோமேதகம் ஒப்பீரின் தங்கம் இவையெல்லாம் அந்த ஞானத்துக்கு புத்திக்கு ஈடு ஆகாது. இன்னும் அடுத்து சொல்லும்போது முத்து பவளம் அதற்கு இணை இல்லை, பசும் பொன்னும் அதற்கு நிகரல்ல என்று சொல்லிக்கொண்டு இப்படி இருக்கும்போது ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே என்று கேள்வி எழுப்புகிறது. இன்னும் அடுத்தது படிக்கும்போது பாருங்கள், ஜீவனுள்ளோர் அனைவர் கண்களுக்கும் ஒளிந்து உள்ளது. ஜீவனுள்ள ஜனங்கள் மக்களுடைய கண்களுக்கு அது மறைவாக இருக்கிறதாம். அப்படி ஆகாயத்து பறவைகளுக்கு கூட அது மறைவாக இருக்கிறது. பறவைகள் என்றால் எங்கும் பறந்து திரிகிறது, அவைகளுக்கும் அது மறைவாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், 22 படியுங்கள். நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. அழிவு, நாசம், பார்த்தீங்களா? இவைகள் என்ன சொல்லுகிறது? நாங்கள் அவைகளை காதுகளினாலே மாத்திரம் கேட்டோம் என்று சொல்லுகிறது. அப்படி சொல்லிக்கொண்டு 23ஆம் வசனம், தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். தேவன் மாத்திரமே அதை அறிவார். அந்த ஞானம் புத்தி அதை தேவன் மாத்திரமே அறிவார். அதன் இடத்தை அறிந்தவரும் அவரே என்று சொல்லப்பட்டது. என்று சொல்லிக்கொண்டே பாருங்கள், தேவன் மனுஷனை நோக்கி சொல்லுகிறார். 28ஆம் வசனம், மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். ஆமா, பார்த்தீங்களா? அப்போ தேவன் மனுஷனுக்கு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருக்கு பயப்படுவது தான் ஞானம். பொல்லாப்பு என்றால் தீமைகளுக்கு விலகுவதே புத்தி, புத்தி, அறிவு. தீமையான காரியங்களுக்கு விலகுவதும் தேவனுக்கு பயப்படுவது தான் ஞானம், புத்தி. அப்படி என்றால் இந்த ஞானம் புத்தி இவைகளுடைய மேன்மை, அதனுடைய விலை எவ்வளவு மேன்மையானது! விலையேறப்பெற்ற ஒப்பீரின் தங்கம், இன்னும் கோமேதக கல், பவளம், முத்து, இவையெல்லாம் ரொம்ப விலையேறப்பெற்றவைகள். இவைகளை விட மேலானது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அந்த ஞானம் புத்தி, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், தீமையை விட்டு விலகுவதே அந்த புத்தி. அப்போ பாருங்கள், தேவனுடைய செயலை அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய மகத்துவம் என்ன என்பதை குறித்து அறியும் போதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில்
தேவனை குறித்து அங்கே சொல்லும் போது ரோமர் 1:20 எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. பார்த்தீங்களா? அங்கே சொல்லும் போது தேவனுடைய காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம். ஆமாம், அவருடைய நித்திய வல்லமை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். தேவனுடைய கிரியைகளை எல்லாரும் பார்க்கிறார்கள். உலகம் உண்டானது முதற்கொண்டு எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆனால் அநேகரால் உணரப்படாமல் இருக்கிறார். நாம் பார்க்கும்போது இப்பொழுது கோடை முடிந்தது போல இருந்தாலும் வெயில் சுட்டரிக்கிறதாக இருக்கிறது. கடந்த நாட்களில் நாங்கள் மதியம் 1 மணி 1:30 மணி இது மாதிரி நேரத்தில் 2 வீலரில் கொஞ்சம் தூரம் போகும்போது தான் அதனுடைய உஷ்ணம், அதனுடைய பவர், ஹீட் எவ்வளோ பயங்கரம் என்பதை அறிந்து கொள்ளும். அப்பொழுது என்னுடைய மனதிலே வந்த எண்ணம், தேவனுடைய வல்லமை, தேவன் எப்படிப்பட்டவர், இதைத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். தேவனுடைய வல்லமையை எல்லாரும் காண்கிறார்கள், ஆனால் உணராதிருக்கிறார்கள். எவ்வளவு தூரத்தில் இருக்கிற சூரியனுடைய அந்த பிரகாசம், அதனுடைய உஷ்ணம் நம்மை அவ்வளவாக சுட்டரிக்கும் விதமாக இருக்கிறது. அதனால் வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். நம்முடைய ஞானத்துக்கு எட்டாது தேவனை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அதை யோபு புஸ்தகத்தில் இதோ தேவன் மகத்துவமுள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது என்று சொல்லப்படும். தேவன் மகத்துவம் உள்ளவர். அந்த தேவன் சொல்லுகிறார், அவருக்கு பயப்படுவதே ஞானம், அவருக்கு பயப்படுவதே ஞானம், தீமையை விட்டு விலகுவதே புத்தி. இன்னும் தேவனை பற்றி அநேக காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 40:20 அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லுங்கள். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாத அளவுக்கு இருக்கிறது. இன்னும் சங்கீதங்களிலே நீங்கள் படித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 145:3, சங்கீதம் 147:5, சங்கீதம் 97:9, எரேமியா 10:6-7 இந்த வசனங்களிலே நீங்கள் படித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவங்கள் நம்மால் ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லப்பட்ட இந்த வேத வசனங்களை படித்து பாருங்கள். தேவன் எப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட தேவனுக்கு பயப்படுவதே ஞானம், தீமை பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அதனால் இந்த தெளிந்த புத்தி என்பது நாம் தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுக்கு பிடிக்காதது எது என்று நாம் வேதத்தின்படி எது சரி எது தவறு என்று தெளிவாக அறிந்து கொள்ளுகிற அறிவு தான் தெளிந்த புத்தி. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது பிடிக்காது, வேதத்தின்படி எது சரி எது தவறு என்று அறிந்து உணர்ந்து கொள்வது தான்
தெளிந்த புத்தி என்று சொல்லப்பட்டது. இந்த தெளிந்த புத்தி எவ்வளவு மேன்மை உள்ளது என்று நம்ம யோபுல படித்தோம். பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல் பவளம் எதுவும் அதற்கு ஈடாகாது. அதனால் நாம் அப்படிப்பட்ட ஞானத்தையும் புத்தியும் நாம் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். தீமைகளுக்கு விலக வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து அவருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் நாம் பார்க்கும்போது முதலாவது தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். அதோடு கடந்த வாரத்தில் நான் பார்த்தது போல விழிப்பு உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய சிந்தனையிலே ஏதாவதிலும் சிறிய தவறுகள் வந்தால் உடனடியாக அதை நாம் கண்டு கொண்டு அதை திருத்திக் கொள்ள தெளிந்த புத்தியும் இருக்க வேண்டும், விழிப்போடும் நாம் இருக்க வேண்டும். இந்த தெளிந்த புத்தி இருந்தால் நாம் தவறுகள் தீமைகளை இது சரியில்லை, இது தவறானது என்று உடனே நாம் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். இந்த தெளிந்த புத்தியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது தேவனே தருகிறார். பார்த்தீங்களா? தேவன் தான் அந்த தெளிந்த புத்தியை நமக்கு தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தெளிந்த புத்தி இல்லாவிட்டால் எப்படி இருப்பார்கள் என்றால், தவறான கருத்துக்களை, தவறான புரிந்து கொள்ளுதல்களை, இது இப்படித்தான் என்று விடாப்பிடியாக அதை பிடித்து கொண்டு இருப்பார்கள் இந்த தெளிந்த புத்தி இல்லாதவர்கள். இன்னும் சிலர் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் அன்பேலன்ஸாக, அதாவது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சில விஷயங்களிலே ரொம்ப தீவிரம் காட்டுகிறவர்களாக அல்லது எந்த கவலையும் இல்லாதவர்களாக இப்படியாக இருப்பார். தெளிந்த புத்தி இல்லாதவர்கள் இப்படி ஒரு அன்பேலன்ஸாக இருப்பார்கள். சில காரியங்களிலே ரொம்ப தீவிரமாக, சில காரியங்களிலே எந்த கவலையும் இல்லை. இது இப்படி நாம் இருக்கக்கூடாது. அப்படியே சத்திய காரியங்களிலே, வேதம் சார்ந்த காரியங்களிலே அநேக குழப்பங்கள் அவர்களிடத்தில் இருக்கும். அந்த தெளிந்த புத்தி இல்லாதவர்களிடத்தில் அப்படியாக இருக்கும். அதனால் அப்போஸ்தலர் பேதுரு நமக்கு சொல்லும்போது, அப்போஸ்தலர் பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படியுங்கள். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மனது நம்முடைய சிந்தனையின் அந்த அறையை கட்டிக்கொண்டு, அப்படி என்றால் நம்முடைய சிந்தை தெளிந்த புத்தி இல்லாமல் இருக்கும்போது பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான கருத்துக்கள், சிலவற்றை நாம் ரொம்ப தீவிரமாகவும், சிலவற்றை எந்த கவலையும் இல்லாத இப்படி இருக்கும்போது அதை அந்த மனதின் அறையை கட்டி கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தி கடிந்து கட்டி கொண்டு செபித்து தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியிலே, பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படும் போது அந்த தெளிந்த புத்தி நமக்கு கிடைக்கும். அதனால் நாம் அதிகமாக
பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்திலே அப்போஸ்தலர் பவுல் நமக்கு சொல்லும்போது பாருங்கள், சத்தியங்களை எப்படி சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி எபேசியர் 1:17 அங்கே பேசுகிறார். படிங்களே, எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. பார்த்தீங்களா, ஞானமும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொள். தேவனுடைய ஆவி, அந்த தேவனுடைய ஆவியை தரும்போது தான் நமக்கு அந்த ஞானமும் தெளிந்த புத்தியும் கிடைக்கிறதாக இருக்கிறது. அதனால் நாம் ரொம்ப வாஞ்சியோடு தேவனிடத்திலே ஜெபித்து அந்த தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியை நாம் வாஞ்சியோடு தேவனிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தெளிவாக சொல்லுகிறார், அது நிச்சயமாக நீங்கள் கேட்கும்போது கொடுக்கப்படும். லூக்கா 11:33 பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியை நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயாலே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அதில் நமக்கு தெளிந்த புத்தி கிடைக்கிறதாக இருக்கும். பாருங்கள், இதற்கு நல்ல ஒரு உதாரணம், எக்ஸாம்பிள் இருக்கிறது. அப்போஸ்தல் பவுல், அவர் பவுல் ஆவதற்கு முன்பதாக சவுலாக இருக்கும்போது அவர் அங்கே கிறிஸ்துவை அறியாதவராக இருந்தார். ஆனால் தேவனை அறிந்திருந்தார். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களை கற்று தேறினவராக இருந்தார். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை அறியாமல் இருக்கும்போது அங்கே மிக தீவிரமாக கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை அங்கே அடித்து அவர்களை சிறைச்சாலையிலே போடுகிறவராக, துன்புறுத்துகிறவராக, மிகவும் ஒரு வேகமாக அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தார். ஆனால் பாருங்கள், அப்போஸ்தலர் 9 அவருக்கு ஒரு அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னம் ஒரு ஒளியாக அவரை சுற்றி பிரகாசிக்கிறது. மதிய நேரத்தில் சூரிய பிரகாசத்துக்கு மேலான ஒரு பிரகாசம் அவரை சுற்றி பிரகாசித்து அதை கண்டு பயந்து அவர் கீழே விழுந்து விட்டார். அவருடைய கண்கள் குருடாகி போனது. அப்பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு அந்த சவுலோடு பேசுகிறார். நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அங்கே அந்த கான்வர்சேஷன் அங்கே நிறைய போகிறது. அதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே அவர் 3 நாட்கள் கண் குருடாக்கப்பட்டவராக அவரை கைத்தாங்கலாக கொண்டு போகிறார்கள். அவர் புசியாமல் குடிக்காமல் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அங்கே அனனியா என்ற ஒரு மனுஷன், அங்கே ஒரு சீசன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீசன் வந்து அங்கே அவருக்கு ஜெபித்து நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று அங்கே ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. அதிலிருந்து அவர் தெளிந்த புத்தியுள்ளவராக தேவனுடைய சித்தம் எது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன என்று தெளிவாக அறிந்து கொண்டு படிங்கள் அந்த வசனம். அப்போஸ்தலர் 9 17
அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் பவுல் சவுலாக இருக்கும்போது அவர் மிகுந்த ஒரு ஞானம் உள்ளவர், நியாயப்பிரமாணங்களை கற்று தேறினவர். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அவர் தெளிந்த புத்தி இல்லாதவராக, தேவ சித்தம் அறியாதவராக, பாருங்கள், தேவனுக்கு எதிராக ஆப்போசிட் டைரக்ஷனில் போய்கொண்டிருக்கிறார். அங்கே அந்த பரிசுத்த ஆவி கிடைத்த பிறகு அவர் அந்த தெளிந்த புத்தியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய திட்டம் என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், நாம் எதை பிரசங்கிக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அங்கே அவர் தீவிரமாக உடனடியாக, பாருங்கள் அடுத்த 20ஆம் வசனம், கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். 20 தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அவரை தொழுது கொள்ளுகிறவர்களை துன்புறுத்தி கொண்டு, சிறைப்படுத்தி கொண்டு, அடித்து உதைத்து கொண்டிருந்த மனுஷன் அப்படியே சேஞ்ச் ஆகிவிட்டார். இதுதான் தெளிந்த புத்தி. பரிசுத்த ஆவி அவருக்கு கொடுக்கப்படும் போது அவன் புத்தி தெளிந்து தீவிரமாக கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவர் பிரசங்கித்தார். அதனால் நாம் அதிக ஜாக்கிரதையோடு தேவனிடத்தில் அதிகமாக வாஞ்சியோடு ஜெபித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அந்த தெளிந்த புத்தி நமக்கு கிடைக்கிறது. இந்த தெளிந்த புத்தி இருந்தால்தான் தேவனுக்கு பிரியமானது எது, பிரியமில்லாதது எது என்று நாம் மிகச்சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் இந்த தெளிந்த புத்தி எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? தேவனுடைய ஆவியின் மூலமாக நமக்கு அது கொடுக்கப்படுகிறது. அப்படியே பாருங்கள், அடுத்ததாக நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், விழித்து கொண்டும் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி எது சரி எது தவறு என்று உணர்ந்து கொள்ளும். விழித்து கொண்டிருப்பது என்றால் நாம் உடனடியாக அதை அறிந்து கொண்டு அதை நாம் திருத்தி கொள்ள முடியும். அப்போஸ்தலர் பேதுரு மூலம் நாம் முதலாவது படித்த அந்த வசனம் பாருங்கள், 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல. அப்படி என்றால் இந்த தெளிந்த புத்தி, விழித்திருத்தல் எவ்வளோ அவசியம் என்றால், நமக்கு எதிராக பிசாசானவன் விழுந்து போன தூதர்கள் எல்லாம் எதிராளிகளாக இருப்பதினாலே நாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். 9ஆம் வசனத்தில் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்திலே உறுதியாக நாம் விசுவாசிக்கிற காரியம் எது சரி எது தவறு என்று நாம் தெளிந்த புத்தியோடு இருந்து உறுதியாக இருக்க வேண்டும். இங்கே இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது அநேக பிரிவினைகள் சபைகளில் இன்றைக்கு ஒரே வேதத்தை வைத்திருக்கிறார்கள்.
கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறோம் என்கிறார்கள், இயேசு என்கிற நாமத்தை தான் பேசுகிறார்கள். ஆனால் அநேக பிரிவு. ஏன் அப்படி என்றால் அநேக முரண்பட்ட கருத்துக்கள், அநேக கொள்கைகள், அநேக போதனைகள். அதனால் நாம் எது சரியான போதனை என்று முதலாவது தெளிவாக புரிந்து கொண்டு அந்த ஒரு சரியான கருத்துக்கு எதிராக, வேதத்தின் சத்தியத்துக்கு, வேதத்தின் போதனைக்கு எதிராக யார் பேசினால், அது எப்படிப்பட்ட பெரிய தலைவர்களாக இருக்கலாம், பேர் பெற்றவர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பெரிய ஒரு அமைப்பாக இருக்கலாம், அவைகளை நாம் உறுதியோடு எதிர்க்க வேண்டும். வசனம் நமக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதனால் வேத சத்தியம் எது என்பதை நாம் இந்த தெளிந்த புத்தியை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டு அதற்கு எதிரான கருத்துக்களை நாம் உறுதியோடு எதிர்க்க வேண்டும். அது யார் சொன்னாலும். வேதத்தில் நாம் படிக்கும்போது பாருங்கள், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அங்கே நாம் படிக்கும்போது படியுங்கள். 8 ஏசாயா 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. பார்த்தீங்களா? இங்கே சொல்லும்போது வேதத்தில் இல்லாத போதனைகள் அது வெளிச்சமாயிராமல் அது இருளும் அசத்தியவுமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டு, வேதத்தில் இல்லாத போதனைகள் அது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது, அது அசத்தியம். அதை நாம் உறுதியோடு எதிர்க்க வேண்டும். அதனால் ஏசாயா தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லும்போது அங்கே ஏசாயா 28:8 போஜன பீடங்களெல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, அங்கே சுத்தமான இடம் இல்லை என்று சொல்லப்பட்டு, இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அந்த போஜன பீடம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை போதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அங்கே வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. பொய் போதனைகளை போதித்து கொண்டிருக்கிறார்கள், சாத்தானுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மார்க் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனியுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் கேட்கிற அந்த போதனைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மார்க் 4:24. அப்படியே யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வேத வசனம் அதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைகளை நாம் அதிக கவனமாக பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் தெளிந்த புத்தியோடு கவனிக்க வேண்டும். சரியான போதனை எது, தவறு எது என்று நாம் நிதானித்து உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனம் படியுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. உங்களை காத்துக்கொள்வீர்களாக. விக்கிரகங்கள், இந்த விக்கிரகங்கள் என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கையினால் ஒரு உருவத்தை செய்து வைத்து அங்கே வணங்குவது, அது மாத்திரமல்ல விக்கிரகம். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது,
கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை. பார்த்தீங்களா, இந்த பொருளாசை கூட விக்கிரகாராதனையான பொருளாசை. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை இவைகளோடு அங்கே அந்த பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை அங்கே கொண்டு வரப்படுகிறது. வேதத்தின்படி உலக ஆசைகள், பொருளாசை, அது கூட விக்கிரகம். இன்னும் ஏசாயா 57:17 பாருங்கள், பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாக்கி நான் அவர்களை அடித்தேன் என்று சொல்லுகிறார். பொருளாசை கடும் கோபத்துக்குரியதாக இருக்கிறது. அது ஒரு விக்கிரகமாக தேவன் பார்க்கிறார். ஏசாயா 57:17 பார்த்தீங்களா? நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். கடும் கோபம் தேவனுடைய பார்வையில். பொருளாசை ஒரு விக்கிரகம். அப்படியே நாம் பார்க்கும்போது உலகில் நாம் பொருளாசையை தேடி அதிகமாக நேரத்தை செலவிட்டு கொண்டு இருப்பது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அப்படியே இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைவிட சார்பாக மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன் இவர்களை நாம் பிரதானமாக எடுத்துக்கொண்டால் அது கூட எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறார். படியுங்கள், மத்தேயு 10:37. மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பன், தாய், மகன், மகள் அவர்களை நாம் பிரதானமாக கொண்டார் அதில் கூட தேவனுக்கு பிரியமில்லை. இன்னும் லூக்கா 14ஆம் அதிகாரம் 25-26 அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து என் தகப்பனையும் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அப்போ தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள் எல்லாரை விட நாம் தேவனிடத்தில் தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். இல்லாவிட்டால் அவைகள் எல்லாம் விக்கிரகமாக மாறும். இப்படி சொல்லும்போது சிலர் எல்லாரையும் வெறுத்து விட வேண்டும், யாரையும் நம்ம கவனிக்கக்கூடாது, மனைவி, பிள்ளைகள், தகப்பன், தாய், அப்படி அல்ல. வேதம் அதற்கு நமக்கு வசனம், வார்த்தை சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5:8 சொந்த குடும்பத்தை விசாரியாமற் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று சொல்லப்பட்டு கவனிக்க வேண்டும், செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் தேவனுக்கு மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக வைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் கீழாக. முதலாவது தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் முதலிடம் கொடுத்து அதன் பிறகு எல்லா காரியங்களையும் நம்முடைய கடமைகளை, பொறுப்புகளை செய்ய வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து கேட்கும்போது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 23-24 இந்த வசனங்களில் ஆண்டவரை ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று சொல்லும்போது, இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் பிரவேசிக்க பிரயாசப்படும். இடுக்கமான வாசல். நம்முடைய உறவு முறைகளை எல்லாவற்றையும் முதலாவதாக வைத்து கொண்டு இருந்தால்
அது தேவனுக்கு பிரியம் அல்ல. அதுவே ஒரு விக்கிரகம் போல ஆகிவிடும். அதனால் இடுக்கமான வாசல் ரொம்ப, அதாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அதை நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவோம். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள், பலவந்தம் என்றால் உறுதி, ஒரு வைராக்கியம். ஆவிக்குரிய காரியங்களில் தேவனுடைய காரியங்களுக்கு ஒரு உறுதி, வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். அதுதான் இடுக்கமான வாசல். எல்லாவற்றை விட மேலாக தேவனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் முதலிடமாக வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வேறு எந்த காரியத்துக்கு நாம் முதலிடம் கொடுத்தாலும் அது விக்கிரகமாக மாறிவிடுகிறது. நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தேவனிடத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலும் இருக்க வேண்டும். நம்முடைய தலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யார் யார் மிக சரியாக பின்பற்றுகிறார்களோ அவர்களை கவனித்து நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும். இந்த நாட்களில் அவர்களை நாம் கவனிக்க வேண்டும். அதனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 4:16 என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், அவரை போல என என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். அங்கே பவுல் சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இன்னொரு இடத்துல என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அவர் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறாரோ அப்படி நீங்கள் என்னை பின்பற்ற. கிறிஸ்து தான் மாதிரி, அவரை போல பின்பற்ற வேண்டும். பவுல் அப்படியாக கிறிஸ்துவை மாதிரியாக கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளிலே நடந்தார். அதனால் தைரியமாக சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்ற. ஆனால் இந்த நாட்களில் பெரும்பாலான தலைவர்கள், ஊழியர் செய்கிறவர்கள் பாவத்தில் விழுந்து போய் அவர்கள் சார்ந்த அமைப்பு ஒரு மத பிரிவு போல, எல்லா டினாமினேஷன் போல ஒரு பிரிவாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் நாம் தெளிந்த புத்தியோடு விழிப்புடன் இருந்து மனுஷர்களை பின்பற்றுகிறவர்களாக இராமல் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, கிறிஸ்து தான் தலை, அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். எந்த மனுஷனையும் நாம் பார்க்கக்கூடாது, கிறிஸ்துவையே பின்பற்ற வேண்டும். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தலைவரையோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு அமைப்பையோ நாம் பார்த்து அதை பின்பற்றுகிறவர்களாக்கி அது ஒரு விக்கிரக வணக்கம் போல, விக்கிரகத்தை நாம் வழிபடுவது போல ஆகிவிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் மூலமாக வந்த சத்திய வசனத்துக்கும் தான் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு தேவனுடைய ஒரு வழிநடத்துதல், தயவு, கிருபை நமக்கு கிடைக்கிறதாக இருக்கும். அதனால் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். உண்மையான ஆடுகள், உண்மையாக அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள், அவருக்கு பின் செல்வார்கள். 10:27 படியுங்கள். யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. பார்த்தீங்களா? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு.
அப்போ உண்மையான சபை வகுப்பார் அந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்பார்கள். நாமும் அப்படியாக அந்த சத்தத்தை கேட்டு சத்தியம் எது என்று நாம் தெளிவாக அறிந்து உணர்ந்து அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நாம் எப்படி அறியலாம் என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். எபிரேயர் 3:1 நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கவனித்து பார்ப்பது? அவர் பேசிட்ட அந்த வார்த்தைகள், அவருடைய ஊழியங்கள், அவர் இந்த உலகத்திலே நடந்து திரிந்த சமயங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் வந்த அநேக சூழ்நிலைகளிலே அவர் எப்படி நடந்து கொண்டார், எப்படி அதற்கு பதில் பேசினார் என்பதை குறித்து 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் அதிகமாக படித்து அவர் நடந்து கொண்டது போல, அவர் பேசினது போல நாமும் நடந்து கொள்ள வேண்டும். அவரை நாம் உற்று கவனிக்க வேண்டும். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். அவர் பேசிட்ட வார்த்தைகள், அவர் அநேக சூழ்நிலைகளின் வழியாக கடந்து சென்ற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாம் கற்று தேறி அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாமும் அவரை போல நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையின் முடிவு நாட்களில் அநேக உபதேசங்களை தம்முடைய சீசர்களுக்கு அவர் ஒரு செயல்முறை போல அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காண்பிக்கிறார். செயல்முறை அங்கே செய்து காண்பிக்கிறார். அதுதான் நமக்கு தெரியும். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே சீசர்களுடைய கால்களை கழுவுகிறார். இதன் காரணம் நமக்கு தெரியும். தாழ்மை, போதகரும் ஆண்டவரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் என்று சொல்லி அங்கே நீங்கள் அப்படி செய்யுங்கள், தாழ்த்துங்கள், உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்துங்கள் என்ற போதனை சீசர்களுக்கு போதிக்கிறார். அவர்கள் அப்படியே தங்களை தாழ்த்தினார்கள். அவர்களால் பலத்த செய்கைகள் நடந்தது. ஆனாலும் அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தவில்லை, தாழ்த்தினார்கள். அப்படியே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40-41 படிகள். அங்கே அவர் சோதனைக்கு போகும்போது அங்கே விழித்திருந்து செபிக்கிறார். படிங்கள் 26-40-41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அப்படியே அவர் செய்கிறார். நாமும் அப்படியே செய்ய வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அதனால நாம் அதிக கவனத்தோடு ஜெபிக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஆக இடுக்கமான பாதை. அப்படியே மத்தேயு 26:51 நாம் படிக்கும்போது அங்கே இயேசு கைது செய்யப்படும்படியாக வருகிறார். அவர் மேல் கையை போடுகிறார்கள். அங்கே பேதுரு பட்டயத்தை எடுத்து வெட்டுகிறார். பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லி அங்கே சொல்லும்போது, நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அவர் அனுப்புவார் என்று சொல்லிக்கொண்டு, தேவ சித்தமில்லாமல் எனக்கு எதுவுமே ஆகாது, அப்படித்தான் உங்களுக்கும் தேவ சித்தமில்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, அதனால் நீங்கள் எதிர்த்து நிற்காதிருங்கள், முழுவதுமாக கீழ்ப்படியுங்கள் என்று அங்கு ஒரு போதனையை அவர் சொல்லுகிறார். இப்படியாக அவருடைய வாழ்க்கை முடிவு நாட்களிலே
பலவிதமான பாடுகள் சோதனைகள் வரும்போது அங்கே சீசர்களுக்கு போதனைகள், அங்கே செயல்முறை விளக்கங்கள் காண்பிக்கப்படுகிறது. கடுமையான சோதனைகள் வரும்போது தேவனுடைய அங்கே நடத்துதல், பலன், ஒத்தாசைக்காக ஜெபிக்கிறார். எபிரேயர் 5:7 படியுங்கள். அங்கே எப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிக்கிறார் என்று அங்கே எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து. இப்படிப்பட்ட அநேக நெருக்குதல்கள், சோதனைகள், பயங்கர கடினமான சூழ்நிலைகளில் நாம் தேவனுடைய பலனை, ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து அவர் அந்த பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகிறார். பொறுமையோடு எல்லாவற்றையும் சகிக்கிறார். அதனால் இவைகள் ஏன் அப்படியாக அவர் அதிகமாக ஜெபித்து அதை அங்கே பிரயாசம் எடுக்கிறார் என்றால், தேவனுடைய காரியத்தில் எந்த ஒரு சிறிய தவறு கூட வரக்கூடாது என்று மிக கவனமாக இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்று மிகவும் கவனமாக ஜெபத்தோடு தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிறார். அதனால் இந்த ஜெபம் என்கிற காரியம் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் மிகவும் தேவையாக இருக்கிறது. இந்த ஜெபம் என்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு அதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார். ஜெபித்து தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியை, அவருடைய ஒத்தாசைகளை, அவருடைய வழிநடத்துதல்களை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்முடைய சுய பலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றால் ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆண்டவர் இயேசு தான் நமக்கு நல்ல முன்மாதிரி. ஏனென்றால் நமக்கு எதிராளியாக பலம் வாய்ந்த பிசாசு, சாத்தான், விழுந்து போன தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு எதிராக நம்மை வழிவிலக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதிகமாக ஜெபித்து பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஒத்தாசையோடு இந்த ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாமல் நாம் இப்படிப்பட்டதான சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியாது. அப்படியே தேவனுடைய சித்தம் என்ன என்று கூட நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள இந்த பரிசுத்த ஆவி நமக்கு தேவையாக இருக்கிறது. அதனால் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபியுங்கள். ஜெபம் இல்லாவிட்டால் இந்த பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு கிடைக்காது, தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்காது. நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் விழுந்து போய் தோற்று போனவர்களாக மாறிவிடும். அதனால் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு நல்ல அவர் அடிக்கடி தனிமையிலே போய் தேவனிடத்திலே ஜெபித்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு தேவையாக இருக்கிறது. தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவி, தெளிந்த புத்தி எல்லாம் அப்பொழுது தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நாம் விழித்திருந்து ஜெபிக்கவும் வேண்டும். தெளிந்த புத்தியும் நமக்கு தேவையாக இருக்கும். அதற்கு ஜெபம், பரிசுத்த ஆவி நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் விழித்து ஜெபம் பண்ணி தேவனுடைய ஒத்தாசைகளை பெற்று தெளிந்த புத்தியோடு அறிவிலும், தேவனை அறிகிற அறிவிலும், குணாம்சத்திலும் அதிகமாக வளர்ந்து தேவனுக்கு பிரியமாக நாம் வாழும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு பிரியமானது எது என்று அறிந்து கொள்ள நமக்கு அந்த பரிசுத்த ஆவியை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனம் படியுங்கள்.
கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பார்த்தீங்களா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கம் தயவு தாழ்மை நீடிய பொறுமை இவைகளெல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மன்னிக்கிற குணம், இப்படியாக நாம் நம்முடைய குணாம்சங்கள் வளர தேவனுடைய பரிசுத்த ஆவி நமக்கு அதிக தேவை. ஜெபம் இதுதான். விழிப்போடு இருந்து ஜெபிக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அதனால் நம்ம முதல்ல படித்தது போல 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக முடிவு காலத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் அதிக விழிப்போடு தெளிந்த புத்தியோடு நாம் விழிப்போடு ஜெபித்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு நாம் இந்த ஓட்டத்தில் ஓடி ஜெயிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லா துதியும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். ஆமென். God bless you.